வாழ்க வளமுடன். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அடிக்கடி தலைவலி வருகிறது என்று சொன்னால், அதுவும் திருமணம் ஆன பிறகு வருகிறது என்றால், கணவன் மனைவிக்கு இடையில் அவமதிப்பு மூலம் பிணக்கு, அதாவது கான்ஃப்ளிக்ட் த்ரூ இன்சல்ட்டிங் இன்சிடென்ட்ஸ் எவ்வளவுக்கெவ்வளவு ஒரு நாளைக்கு வருகின்றதோ அதுவெல்லாம் கட்டாயமாக நரம்பு சம்பந்தப்பட்ட நோயில்தான் கொண்டு வந்து விடும். பக்கவாத நோயில் கூட, அதாவது பேராலிட்டிக் ஸ்ட்ரோக்கில் கூட கொண்டு வந்து விடும். கணவன் மனைவி உறவிலே 2 பேருக்கும் ஒற்றுமை இல்லாது ஒருவித வெறுப்பு, ஒருவரை ஒருவர் சபித்து கொள்ளும் நிலை இருப்பின் அது நேரடியாக வியாதியை உண்டாக்கலாம். இன்னும் அழுத்தமாக வேதனை இருக்குமேயானால் பிரதிபலிப்பு விபத்துகள், அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிடென்ட்ஸ் கூட உண்டாகலாம். ஆகையினால் நலமே எண்ணி நலமே செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இன்னும் சமையல் ஆகவில்லை, மணி ஆகிவிட்டது, இதற்கு மேல் போனால் பஸ் கிடைக்காது என்ற நிலை வரும்பொழுது, அம்மா நான் இன்று கேன்டீனில் சாப்பிட்டுக் கொள்கிறேன், நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்று மனைவியிடம் மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு புறப்பட வேண்டும். அந்த பண்பாடு வர வர மறுநாள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து செய்ய வேண்டும் என்ற கருத்து அவர்களுக்கு வந்துவிடும். அதை விட்டுவிட்டு இங்கே சீறி விழ, அலுவலகம் போய் அங்கேயும் சிடுசிடுக்க, திரும்பி வந்தபோது குழந்தையையும் இந்த சச்சரவில் இழுத்துவிட, இது எல்லாம் குடும்பத்தில் நடக்கின்ற தன்முனைப்பு நாடகம், அதாவது ஈகோ டிராமா என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் கணவன் மனைவி உறவுக்கிடையில் எத்தனை 1000 மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். அதை புரிந்து கொள்ளாததனால், உயிருக்கு மதிப்பு கொடுக்க தெரியாததனால், மகிழ்ச்சியை அனுபவிக்க தெரியாததனால், மனோதத்துவம் இன்னது என்று தெரியாமல் அதனுடைய விளைவை அறியாததனால் துன்பச் சுழலில் வாழ்கின்றோம். சிந்தனையை ஊட்டி அந்த சிந்தனையின் மூலமாக நான் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, தவறான செய்கையாலும் தவறான எண்ணத்தாலும் என்ன என்ன விளைவுகள் வருகின்றன என்று தெரிந்து கொண்டு பொதுவாக மனிதன் வாழத் தொடங்க வேண்டும். சிறப்பாக கணவன் மனைவி இருவரும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தனக்கு இருக்கின்ற தகுதி, வாய்ப்பு, வசதி இவற்றை கொண்டு பிறருக்கு இயன்றவரை உதவி செய்வது என்று ஆரம்பிப்பதாக இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு நன்றாக இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.